கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இணைஞ்சிருந்த உறவுங்க கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்னால பிரிஞ்சு போகிறது உண்டு. அதிகமான அன்பு, பாசம், ஐக்கியம், ஒற்றுமைன்னு பல வருஷமாக ஒன்றா வாழ்ந்தவங்க கூட திடீர்னு விரோதமாகி பேசாமல் விலகி போகிறது உண்டு. காரணத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா சடுதியில் வந்த கருத்து வேறுபாடு இல்லை ஒத்துப்போக முடியாத ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதை சரியான விதத்தில் கையாண்டிருந்தா ஒன்றா இருக்க வேண்டியவங்க பிரிஞ்சிருக்க வேண்டியதே இல்லை. சரியான விதத்தில் கையாளாத காரணம் ஒரு புறம் இருந்தாலும் சரியான நபர்களாக அவங்க இருந்தாங்கன்னா அதை எப்பொழுதும் சரி செஞ்சிட முடியும். உறவு ரீதியான பிரச்சனைங்க தான் இன்றைக்கி அதிகமாக மனுஷனை பாதிக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போக முடியறதில்ல, விட்டு கொடுக்க முடியறதில்ல, சின்ன காரியத்தை கூட மன்னிக்க முடியறதில்ல. ஒரு சின்ன தவறு கூட பெரிய பிளவை உண்டாக்கிடுது. நீண்ட நாட்களாக நல்ல உறவாக நன்மைகளை பெற்று அனுபவித்து சந்தோஷமாக நல்ல ஐக்கியத்தில் இருந்த நபர்கள் கூட சின்ன மன வருத்தத்தில் எல்லாத்தையுமே மறந்துட்டு விலகி போகிறது சகஜமாகிடுச்சு. வேதாகமத்தில் தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் நல்ல உறவு இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் அவங்களுக்காக செஞ்சார். ஆனால் அவர் செஞ்ச நன்மைகளை மறந்து அவருக்கு எதிராக மாறுறத வழக்கமாக செஞ்சிட்டு வந்தாங்க. ஒருத்தர் செய்யக்கூடிய நன்மைகளை மறக்கிறதுன்றது ரொம்ப மோசமான செயல். அதுலேயும் ஒரு சின்ன வருத்தத்துக்காக எதிரியாகவே மாறுறதுன்றது இன்னும் கொடுமையான குணாதிசயம். இதை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்பிக்குது அப்படின்றத இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு ஊரில் ராஜா ஒருத்தர் 10 வெறிநாய்களை வளர்த்து வந்தார். தன்னுடைய மந்திரிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இந்த நாய்கள் மூலம் அவங்கள கொடுமைப்படுத்தி வந்தார். ஒரு முறை ஒரு மந்திரி வெளிப்படுத்திய கருத்து தவறாக இருந்ததுனால ராஜாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. ராஜாவுக்கு கோபம் வந்ததுனால அந்த மந்திரியை நாய்க்கு இரையாக்க தீர்மானித்தார். மந்திரி ராஜா கிட்ட 10 வருஷம் உங்களுக்கு சேவை செஞ்சதுக்கு இதுதானா பலன்? இந்த தண்டனையை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி எனக்கு 10 நாள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டாராம். ராஜாவும் சம்மதிச்சார். மந்திரி நாய்களுடைய காப்பாளர்கிட்ட போய் அடுத்த 10 நாளுக்கு தான் நாய்களுக்கு உணவளிக்க விரும்புகிறதா சொல்லி சொன்னார். காப்பாளருக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் சம்மதம் சொன்னார். மந்திரி நாய்ங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதோடைய தேவைகளையும் கவனித்து வந்தார். இப்படி 10 நாள் கழிஞ்சுது. ராஜா மந்திரியை நாய்களுக்கு இரையாக போடும்படி உத்தரவிட்டார். நாய்களுடைய கூண்டில் மந்திரி நுழைஞ்சதுமே நாய்கள் அவருடைய கால்களை நக்கி முத்தமிட்டுச்சு. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ராஜாவும் நாய்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி நினச்சாரு. அதுக்கு மந்திரி சொன்ன பதில், நான் இந்த நாய்களுக்கு 10 நாள் தான் சேவை செஞ்சேன், ஆனால் ஆழ்ந்த நன்றி உணர்ச்சி அது எனக்கு காமிக்குது. உங்களுக்கு 10 வருஷம் சேவை செஞ்சோம், ஒரு சின்ன தவறுக்காக நீங்கள் எனக்கு பெரிய தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்கன்னு சொன்னார். ராஜாவும் தன்னுடைய தவறை உணர்ந்து மந்திரியை விடுதலை செஞ்சார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தவறுகள் நம்ம எல்லாரும் செய்யக்கூடியது தான். மற்றவங்களில் இருக்கக்கூடிய நற்குணங்களை மறந்து ஒரு சின்ன தவறுக்காக அவங்கள வெறுக்கிறது சரியில்லை. நன்றி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை பன்றி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சமானமாகும். ஆமாங்க, அதுங்களுக்கு தான் தனக்கு யார் நன்மை செஞ்சாங்கன்னு அறியக்கூடிய குணாதிசயம் கிடையாது. இன்றைக்கி நன்றி அறிதல் சிறிதளவும் இல்லாத உலகத்தில் நாம் இருக்கிறோம். நாம் கூட அநேக நன்மைகளை தேவன்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவைகளை சீக்கிரத்தில் நாம் மறந்து போகிறவங்களா இருக்கிறோம். அதுக்காக தான் வேதம் கொலேசியர் 3:12-15 வரை உள்ள வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள்னு ஆலோசனை சொல்லுது. பாருங்க,
மன்னிக்கக்கூடிய மனசு இருந்தால் எவருடைய குறைகளையும் ஈஸியாக மறந்துடுவோம். நன்றியுள்ள இருதயம் இருந்தால் எவர் செய்த நன்மைகளையும் எளிதாக மறக்க மாட்டோம். அன்பு இருந்தால் எதையும் சகிச்சு சமாதானத்தை தேடுவோம். பெருமை இருந்தால் சிறிதானதையும் பெரிதாக்கி பிரிவை உண்டாக்குவோம். நாம் எப்படி இருக்கிறோன்றதை சிந்திச்சு இந்த புதிய வருஷத்துலாவது நம்மளை தேவன் சரி செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். எவரையும் மன்னிப்போம், யாவரையும் நேசிப்போம், நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஆமீன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.